ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு JahuDiaries. அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ஹோம் ஸ்டே ஹோட்டல் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா தேக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலு. ஒரு டவுன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வெறும் 1000 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ரொம்ப ஒர்த்தாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்ற ஃபீலை வந்து எக்ஸாக்டாக கொடுக்கக்கூடிய மாதிரி ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க இந்த ஹோட்டலை. இது லொக்கேட்டாக இருக்க இடமே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலை விட இன்னும் செம்மையாக இருக்குது. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஹோட்டலுடைய எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ் பற்றியும் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வைல்டு விண்டோ ஹோம் ஸ்டே ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா தேக்கடியோடைய மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷனான பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அந்த ஏரியாக்குள்ளேயே தான் அமைஞ்சிருக்கு. உள்ளே என்டர் ஆனதும் நமக்கு இங்கே வந்து பைக் பார்க்கிங் ஏரியா இருக்குது. கீழே வந்து ஹவுஸ் ஓனர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து மேலே இருக்க ரூமு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இவங்ககிட்ட மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3 ரூம் மட்டும்தான் இருக்குது. 3மே சேம் ப்ரைஸு. உள்ளே இருக்க கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், பெயிண்டிங் கலர்ஸ். ஸோ இது இவங்களுடைய பேக் பால்கனி வியூ. இது வந்து கமர்ஷியல் ஏரியா கிடையாது, ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா. வாங்க இப்போ ரூம்குள்ளே போய் பார்க்கலாம். அஸ் யூஷுவல்ஸ் எல்லா ரூம்ஸ் போலேயும் இந்த ஹோட்டல்லையும் ரூம்குள்ளேயே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஓரளவுக்கு டீசென்ட் சைஸ் பாத்ரூம். அண்ட் இதுதான் நம்ம ரூமுடைய மொத்த ஏரியாவே. ஒரு கிங் சைஸ் பெட் இருக்குது. அண்ட் நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏரியா சின்னதாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே போகும்போதே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். எப்போவுமே நம்ம ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ண போகிறோன்னா பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பாசிட்டிவ் வைப்ஸுங்கிறது இந்த ஹோட்டலில் ரொம்ப நிறையவே இருக்குது. ஒரு டிவியும் வச்சுருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து வைல்டு விண்டோவுடைய விண்டோ வியூ. ஸோ இந்த விண்டோலேருந்து பார்க்குற வியூவை நம்ம வெளியே போய் பார்க்குறதுக்காக ஒரு பால்கனியும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் அவர் வைல்டு விண்டோஸ் பால்கனி வியூ. இந்த வியூவை பேஸ் பண்ணி தான் இவங்க இந்த ஹோட்டலுக்கு இந்த மாதிரி ஒரு பேர் வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இது இவங்களுடைய இன்னொரு ரூமு.
இந்த ரூமில் அந்த கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும், மற்றபடி எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். அண்ட் இங்கேயும் வந்துட்டு நமக்கு அந்த விண்டோ வியூ, பால்கனி வியூன்றது இருக்குது. இந்த ரூமுக்கும் இவங்க சேம் ப்ரைஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பால்கனிலேருந்து நம்ம பார்த்த இந்த வியூ, அந்த இடத்துலேருந்து நான் உங்களுக்கு ஒரு வ்ளாக் பண்ணியிருக்கேன். அந்த இடம் வெளியே இருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த வயல் விண்டோக்கு ஆப்போசிட்டில் இருக்க இடத்துல தான் இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்க்குறதுக்கே ஏதோ ஒரு பெரிய ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறத நமக்கு கரெக்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி வேறு லெவலில் இருக்குது இந்த இடம். நல்ல பெரிய பெரிய மரங்கள், நல்ல ஒரு ஸ்லூப்பான ஒரு ஏரியா. நீங்கள் விளையாடணுன்னா கூட விளையாடலாம். கிரிக்கெட்லாம் விளையாடணுன்னா இந்த இடத்துல விளையாட முடியும். இவங்களே உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் நம்மளுடைய ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது. அதுதான் வந்து வயல் விண்டோ. இடமே ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு வில்லேஜும் ஒரு ஹில் ஸ்டேஷனும் சேர்ந்த ஒரு இடம். தேக்கடின்றதே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து தமிழ்நாடு கேரளாவுடைய பார்டரு. ஸோ இங்கே இருக்க கல்ச்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சடான ஒரு கல்ச்சர் தான் இருக்குது. இப்போ தமிழ்நாடு மாதிரியும் இல்லாமல் கேரளா மாதிரியும் இல்லாமல் ரெண்டுமே மிக்ஸான ஒரு கல்ச்சரு. ஃபுட்டாக இருக்கட்டும், இங்கே இருக்க மக்களாக இருக்கட்டும், எல்லா விஷயமே வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ தமிழ்நாடு கேரளா ரெண்டுமே வந்து அதோடைய யூனிக் வேல ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்ஸு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ்டட் கல்ச்சர்ன்றது எப்படி இருக்குன்றதை ஃபீல் பண்ணணுன்னா இந்த இடத்துக்கு வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப நல்லாயிருக்கு. கிளைமேட்டாக இருக்கட்டும், இந்த ஊராக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து கமர்ஷியல் ஏரியா கிடையாது, நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ நிறைய குழந்தைங்கள்லாம் சுற்றி சுற்றி விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா டைம் பாஸ் ஆகும் உங்களுக்கு. ஹாய் பெரிய. நீங்கள் ஃபோட்டோஷூட் லவராக இருந்தீங்கன்னா, இல்லை ரீல்ஸ்லாம் நிறைய பண்ணுவீங்கன்னா, நமக்கு பால்கனி வியூ தெரியிற இடத்துலேருந்து நிறைய விஷயங்களுக்கு மாதிரி எல்லாம் பண்ணலாம். இவங்க நமக்கு வைஃபையும் கொடுக்குறாங்க. இந்த தேக்கடி ரெசார்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எப்பயாச்சும் தேக்கடிக்கு போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த தேக்கடிக்கு எப்படி போகிறதுன்றது வந்து பார்க்க போகிறோம். ஸோ தேக்கடின்றது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இதுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறோன்னா கம்பம், அதாவது தேனி மாவட்டத்தில் இருக்க கம்பம் வழியாக போகிற மாதிரி இருக்கும். கம்பம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கம்பம் டவுன்லேருந்து வந்து ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோன்னாவே வந்து நமக்கு இந்த தேக்கடிக்கு வந்து போக முடியும். இது வந்து சபரிமலைக்கு போகிற வழின்னு கூட சொல்லலாம். கம்பம்லேருந்து டுவர்ட்ஸ் குமுளி போகிற ரூட்டில் ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மல் பைபாஸ் ரோட்டில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ 13 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் இந்த மலைப்பாதை வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். மலைப்பாதைனா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதோடு இல்லை, இங்கே நமக்கு இந்த பைபாஸ் ரோடே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கம்பமில் வர வழின்றதுனால பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நிறைய இந்த கிரேப்ஸ் கார்டன்லாம் வந்து ரொம்ப நிறைய இருக்கும். ஸோ இந்த கிரேப்ஸ் கார்டன் எல்லாமே கூட நம்ம ஒரு வ்ளாக் பண்ணியிருக்கோம். நான் சீக்கிரமே அதையும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய மலைப்பாதை ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. பைக் ரைட் போகிறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சம் தூரம் ஒரு 2 கிலோமீட்ரு போனதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்னஸ் இருந்துச்சு. இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப தூரம்லாம் ட்ரைவ் பண்ண வேண்டாம். மொத்தமே வந்துட்டு நமக்கு ஹில் ரைடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஹார்ட்லி ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னாவே வந்து இந்த தேக்கடியை போய் ரீச் ஆகிட முடியும். ஸோ போகிற வழியிலலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வழித்துணை பிள்ளையார் கோயில், வழித்துணை மாதா கோயில், இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே நல்லா போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் உங்களுடைய ட்ரிப்பு. அண்ட் போகிற வழியில் வந்து நிறைய இடத்துல வந்து குரங்குங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பைக்கில் போகிறவங்கெல்லாம் வந்து நின்று நீங்கள் எங்கேயாச்சும் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, ஏதாச்சும் சாப்பிட்றீங்கன்னா குரங்கு இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு போகிற எல்லாத்தையும் அதுவுமே பிடுங்கிட்டு போயிடும்.
இதில் வந்து அதிகமான ஹேர்பின் பெண்டெல்லாம் கிடையாது. மொத்தமாகவே வந்து ஒரு 3 ஹேர்பின் பெண்டு தான் இருந்தது. பட் ரோடு ஃபுல்லாவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைப்பாதை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கர்வ்ஸாக தான் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக ரோடே கிடையாது. நிறைய பெண்ட்ஸ் இருக்கும். பட் ஹேர்பின் பெண்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தான் கம்பேர்ட் டு அதர் ஹில்ஸ். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த இடம் தான் வந்து தமிழ்நாடோடைய என் பாயிண்ட்டு. ஸோ இது வரைக்கும் தமிழ்நாடு, இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து கேரளா. ஸோ நம்ம வந்து கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அந்த செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் இருக்க எல்லாமே வந்து கேரளா தான். ஸோ கேரளாக்குள்ளே போகும்போதே உங்களுக்கு பாருங்கள், நான் சொன்ன மாதிரி மங்கீஸ் நிறைய இருக்குது. கேரளாக்குள்ளே இல்லை, அந்த மாதிரி நான் மீன் பண்ணலை. நம்ம போகிற வழி ஃபுல்லாகவுமே நிறைய மங்கீஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து எவ்வளோ சேஃபாக போட முடியுமோ அவ்வளோ சேஃபாக போகணும். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பைக்கில் தான் வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பார்த்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் இங்கே வரும். மதுரையிலேருந்து பஸ் இருக்குது, கம்பம்லேருந்து இருக்குது, தேனியிலேருந்து இருக்குது. ஸோ எல்லா இடங்கள்லேருந்துமே மேக்ஸிமம் பஸ் இருக்கும். நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறமா இங்கே நீங்கள் ரெண்டலுக்கு வந்து டாக்ஸி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து குமுளி. ஸோ குமுளி கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து தேக்கடி உங்களுக்கு வரும். ஒரு நார்மல் ஹில் ஸ்டேஷனுக்கு உண்டான எல்லா அட்ராக்ஷன்ஸும் எல்லா குவாலிட்டிஸும் இந்த ஊரில் வந்து இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு ஊர். நிறைய சைட் சீயிங்ஸ் இருக்குது, வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, நல்ல கிளைமேட்டும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரெசார்ட்ஸும் இருக்குது. ஸோ கம்பம் பக்கம் ஏதாச்சும் ஒரு வேலையாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிட்டு போகலாம். அண்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த பர்டிகுலர் இடத்துலேருந்து இந்த லெஃப்ட்டில் போனீங்களா தான் வந்து தேக்கடி வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியும். தேக்கடியோடைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸை நான் இன்னொரு ப்ளாகில் போகிறேன். இது வரைக்கும் நம்ம வீடியோவை முழுசாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஜாகு டைரிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமே புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.